அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபாவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் குருபகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு வந்து மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு சென்று இந்த ஆண்டு முழுக்க குருபகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்டு கிரக இணைவு இந்த ஆண்டு இறுதி வரை இருக்கும். இதன் மூலம் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 9வது வீட்டிலே விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று பாக்கிய குருவாக சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் குருபகவான் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். குரு பார்க்க கோடி நன்மை. விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். 9வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படித்து கொண்டிருப்பவர்கள் நல்லா அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் படிப்பீங்க. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. 9வது வீட்டிலே குருபகவான் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரன் செட் ஆகும். எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 9வது வீட்டிலே உச்சம் பெற்று பாக்கிய குருவாக செல்லும்போது அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும். கோச்சாரத்தில் ராசிக்கு 9வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சராசரியாகத்தான் இருக்கும். ஏன்னா 9லே வரக்கூடிய கிரகங்கள் தொழிலுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்காது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் மந்தமாக தான் போகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். 9வது வீட்டிலே குருபகவான் வரும்போது குறிப்பாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் பாத யாத்திரை, கிரிவலம், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு நீங்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு யாத்திரை சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உபத்திரங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வருஷம் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் உண்டு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் வாங்க போகிறீங்க. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு கர்ப்பிணி பெண்கள் ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய், கேது, குரு முக்கூட்டு கிரக இணைவு வந்துடும். கர்ப்பிணி பெண்கள் ஆபத்தான பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஏரி, கடல், குளம், குட்டை, ஆறு, நதி இப்படி நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில்
குழந்தைகளுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி தொடர்ச்சியாக 2-3 மாதங்கள் நீர் சார்ந்த வியாதிகள், உபத்திரங்கள் வரும். பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆண்டு முதல் 5 மாதத்துக்குள்ளே பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், தகராறுகள் நீங்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டை குருபகவான் 9வது வீட்டிலிருந்து பார்வை செய்யும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக விவசாய நிலங்கள், சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது சிறுதூர பயணம், நீண்ட தூர பயணம், ஆன்மீக பயணம், வெளிநாடு பயணம் சென்று வரலாம். புராண சாஸ்திர கதைகளை விரும்பி படிப்பீங்க. அதே மாதிரி அதிகமாக வந்து எழுதி வைப்பீங்க. 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய கையில் மோதிர விரலில் இந்த வருஷம் தங்க மோதிரம் அணிவீர்கள். தங்க நகைகள் உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி 1 பவுன், 2 பவுன், 3 பவுன், 5 பவுன் தங்க நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 3வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது இளைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் உங்களுக்கு வந்து உறுதுணையாக ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு உடனுக்குடன் வெற்றியாகும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே வந்து அனுச நட்சத்திராதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் 5வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாத்தா சம்பாதித்த பணங்காசை விட நீங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம். கோச்சாரத்தில் 5வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உயர் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் குலதெய்வ வழிபாட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். 5வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது கூட்டாளிகளுடன், நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிக லாபம் உண்டு. எதிர்பாராத அளவுக்கு அதிக லாபம் பார்க்கலாம். 5வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது மகன், மகள், பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். குருபகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. ஜென்ம ராசியை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்களிடம் இருந்து வந்த கெட்ட குணாதிசயங்கள் உங்களை விட்டு விலகும். நல்ல குணாதிசயங்கள் உங்களுக்கு வந்து வெளிப்படும். ஆன்மீக புராண சாஸ்திர கதைகளை விரும்பி படிப்பீங்க. அல்லது உங்களுடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, பெரியவர்களை பற்றிய நல்ல விதமான கருத்துக்கள், எண்ணங்கள் உங்கள் மனதுக்கு இப்போ வந்து ஏற்படும். குருபகவான் வக்கரகதியில் கடகராசியில் இருக்கும்போது ஒரு நாளாச்சும் உங்கள் அப்பாவிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம் செய்வீர்கள். தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். குருபகவான் வக்கரகதியில் கடகராசியில் இருக்கும்போது சாஸ்திரம், சம்பிரதாயம், பக்தி, பூஜை இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு எதிர்மறையாகவும் பேசுவீர்கள். ஜென்ம ராசியை குருபகவான் பார்வை செய்யும்போது கடன் இருந்தால் கடனை கட்டலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடனை கட்டி முடிக்கலாம். கடன்காரர்களுடைய தொந்தரவு இருக்காது. அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் உங்களுக்கு வந்து துயரம், துக்கம், வேதனை, தேவையில்லாத மன அழுத்தம் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக வந்து தீரும். பாக்கியத்திலே உச்சம் பெற்று செல்லக்கூடிய குருபகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழும்போது மன அழுத்தம் நீங்கும்.
விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கப் போகிறது. அரசியலில் சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.